வெல்கம் டு ஹெல்த் கேர் அக்குபஞ்சர். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மலச்சிக்கல் எதனால் வருது, இதுக்கு தீர்வு என்ன, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒன் டைம் கம்பல்சரியாக நம்ம மோஷன் வெளியாகணும். இது வெளியாகக்கூடிய நேரம் அக்குபஞ்சர் ஆர்கான் கிளாக் தியரியில் காலை ஏர்லி மார்னிங் 5 to 7 இந்த நேரத்தில் நம்ம ப்ராப்பராக மோஷன் போகணும். 5 to 7 மோஷன் போகணும். ஒருத்தர் வழமையாக 7 மணிக்கு மேலே எந்திரிக்கிறாரு, 7 மணிக்கு மேலே அவர் மோஷன் போகிறாருன்னா இவர் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு வரக்கூடிய அறிகுறியாக இருக்குது. இப்போ அதனால் நம்ம 5 to 7 நம்ம போக ட்ரை பண்ணணும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, பசி எடுக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்ணும். இன்றைக்கி பெரும்பாலான அந்த பசி எடுக்கிற நேரத்தை சாப்பிடாம திரவ உணவாக டீ, காஃபி இந்த மாதிரி சாப்பிட்றனால இப்போ அவங்க பசி தள்ளி போகுது. எப்போ தேவையான அளவு ஃபுட்டு உள்ளே போலையோ அப்போ நம்ம கான்ஸ்டிபேஷன் இது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அடுத்த காரணம் என்ன, வேகமாக சாப்பிட்றது, நல்லா மெண்டு சூவிங் பண்ணாமல் சாப்பிட்றது. இப்போ இதனால் அந்த உணவுகள் சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் அங்கே மோஷன் டைட் ஆகிடும். எப்போ மோஷன் டைட் ஆகுதோ அப்போ கான்ஸ்டிபேஷன் இது வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அடுத்த காரணம் லெஸ் கண்டென்ட் ஆஃப் வாட்டர், தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் கம்பல்சரியாக தண்ணி குடிக்கணும். இப்போ தண்ணி குடிக்கிற நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கனால நம்ம தண்ணி குடிக்க அந்த உணர்வே இல்லாமல் வருது. எப்போ தண்ணி கம்மியாக குடிக்கிறோமோ அப்போ மோஷன் டைட் ஆகும். எப்போ மோஷன் டைட் ஆகுதோ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர்றதுக்கு இது பெரிய இதாக இருக்குது. அப்போ அதனால் அதிகமான தண்ணி ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் கம்பல்சரியாக குடிக்கணும். அடுத்து முக்கியமான காரணம் என்ன, இந்த ட்ராவலிங்கில் போகிறவங்க, இந்த வெளியே ஃபங்க்ஷன் போகிறவங்க, இதை பெண்கள் பாருங்கள், பொதுவாக வெளியே ஒரு இடத்துல போகிறது மோஷன் போகிறதுக்கு சங்கடப்படுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் மோஷன் அடக்குவாங்க. எப்போ மோஷன் அடக்கிறாங்களோ அந்த மோஷன் டைட் ஆகிடும். இப்போ அதனால் நம்ம எப்போவுமே அந்த பிளானிங்கோடு போயிட்டோம்னா நமக்கு இந்த மோஷன் அடக்கிறது வெளியாயிட்டோம்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரக்காது. அதுக்கடுத்து முக்கியமாக காரணம் என்ன, தூக்கம் இல்லாமல் இருப்பது. மனிதனுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் மொத்தம் 3. நேரத்துக்கு சாப்பிட்டு பசி எடுத்து சாப்பிடுவது, 2வது படுத்த உடனே நைட்டு தூங்குவது, 3வது காலை கடன் 5 to 7 நம்ம போக ட்ரை பண்ணணும். இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிக்கிறனால அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் டைம் அந்த 5 to 7 நம்ம மோஷன் போகாதன் காரணமாக, நம்ம தூக்கம் சரியில்லாத காரணமாக, தூக்கத்தோட நேரத்தில் தூங்காதன் காரணமாக இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இது தீர்வு என்னென்னா, டெய்லி ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்ணும், பூம்பழம் சாப்பிட்ணும், அத்திப்பழம் சாப்பிட்ணும், 4வது நெல்லிக்காய். இப்போ சுகர் பேஷண்ட் உள்ளவங்க அந்த பூம்பழம் தவிர்த்துக்கலாம். கொய்யாப்பழத்தை ரொம்ப பழமாக இல்லாமல் ரொம்ப காயாக இல்லாமல் மீடியமான இதில் சாப்பிடுவது. இந்த காலையில் 5 to 7 எந்திரிச்சு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உள்ளவங்க வார்ம் வாட்டர் குடிக்கணும். ரொம்ப சுடுதண்ணி இல்லாமல் நார்மலான சூடில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் நடுவில் அந்த சதை பகுதியை ஒரு 3 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கணும். ஆண்களாக இருந்தால் இடது கை பக்கம், பெண்களாக இருந்தால் வலது கை பக்கம் 3 நிமிஷம் ப்ரெஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேரில் உட்காந்து நம்ம குமிஞ்சு நம்ம அடிவூர் அமுத்துற மாதிரி குமிஞ்சு நம்ம பெருவரில் கால் கட்டை வரல 2 கையால் தொடுவது. அப்போ 5 to 7 அந்த டயத்தில் நம்ம மோஷன் போக ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கான்ஸ்டிபேஷன் வெளியே வரக்கு வாய்ப்பாக இருக்குது.